முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி ஐயா இங்க வாங்க. நாளை காலையில முதல் வேலை நீங்களும் நம்ம பெரிய குரூப்ல சேர்ந்து இந்த வேப்ப மரத்தை வெட்டி எடுத்துருங்க. ஆமா, அப்படியே இந்த வேர்களை தோண்டி சுத்தமா எடுத்துருங்க. ஏன்னா இந்த வேர்லாம் அப்படியே செவுருல போட்டு செவுரைய நார் அடிச்சு கொடுன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. சரியா? இதை மட்டும் நீங்க எடுத்து கொடுங்கப்பா. இது சரியா? சரிங்க ஐயா. சரி வாங்க. நாங்க சோனாபாசி கிரகத்துல இருந்து வரோம். நீ மரக்கன்று வளர்த்ததோ மரங்களை பாதுகாப்பதை பத்தி நாங்க தொலைக்காட்சியில பார்த்தோம். எங்க கிரகத்தாட்கள் மூலம் நீ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இங்க வந்தோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கோம்டா. எங்க கிரகத்துல இருக்கிறவங்களாம் மூச்சு விட போதிய அளவு உயிர் வலி இல்லாமதா உங்க பூமிக்கு வந்தா ஏதாச்சும் தீர்வு கிடைக்கும்னு தான் வந்தோம். உங்க சோனாபாசி கிரகத்துல மரங்கள் இருக்கா? எங்க கிரகத்துல மரங்களே இல்ல. அங்க மரங்களை பத்தி அதிகமா தெரியாதவங்களா? மரங்கள் தான் மனிதர்கள் மூச்சு விட தேவையான அளவு உயிர் வளித்தது. உண்ட உணவையும் அதுதான் தருது நமக்கு. அமுதா, எங்களுக்கெல்லாம் உணவுங்கிறது வேறு ஒரு கிரகத்துல இருந்து பொட்டலமா வருது அமுதா. அதுவும் இந்த பாலித்தீன் சொல்றோம்ல அந்த பையில வருது அமுதா. அங்க மரம் இல்ல, ஆனா பாக்கி வந்துருச்சு. ச்சே. ஆமாமா, எங்க கிரகத்தாட்கள் பொறுப்பு இல்லாம உணவை சாப்பிட்டு பாலித்தீன் பைய இந்த இடத்துல போறாங்க. இந்த பாலித்தீன் மீது எச்சரிக்கையா இருங்க. உணவு இருக்கிற இடத்துக்கு அந்த பாலித்தீன் பைய அனுப்பிச்சு விட்டுருங்க. இனி கவனமா இருக்கும் அமுதா. சரி, நீ எங்களுக்கு போய் மரங்களை கொண்டு வா. நாங்க அத எங்க சோனாபாசி கிரகத்துக்கு கொண்டு போறோம். உங்களால மரங்களை கொண்டு போக முடியாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும் நான் யோசிக்கிறேன். இங்க இருங்க, வந்துடுறேன். சரி,
சோமாபாசியில மழைங்கிறதே இல்ல. அது ஒரு அரிதான காட்சி. அதுவும் எப்பயாவது தூரதான் விழும். ஆனா கொஞ்ச தூரத்துல ஒரு பனிமலை இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி ஒரு ஓடையா வருது. அந்த தண்ணி தான் நாங்க பயன்படுத்துறோம். ஆனா அது எங்க தேவைக்கு போராடும்தா. மரங்கள் வளர்ந்துடுச்சுன்னா காடு போகும். பின்ன அங்க மழைக்கு பஞ்சமே இருக்காது. அவங்களை காப்பாத்துங்க. அமுதா, ஏன் அமுதா உன் கண்ணு சவந்து இருக்கு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எங்க வாசலுக்கு முன்னாடி இருக்க வேப்ப மரத்துக்கு ஒரு ஆபத்து. உங்களால அதை காப்பாற்ற முடியுமா? எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறோம் அமுதா. மரத்தை வெட்ட நினைக்கிறவங்க மனசுல இரக்கத்தை ஏற்படுத்துவோம். நீ கவலைப்படாத அமுதா. கடவுளே, இவங்களோட துணையில இந்த வேப்ப மரத்து மேல கருணை ஏற்படுத்த வழி செய்ய கடவுளே. சிறுதா வேண்டா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ மரங்களை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு உங்க முயற்சி மட்டும் போதாது. பறவைகள், விலங்குகள் இவங்களோட துணையும் தேவை நமக்கு. நீங்க அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு அணில், குருவி, சிட்டுக்குருவி போன்ற உயிரினங்களை தர இப்ப நீங்க தூக்கத்திலையும் ஓய்விலையும் இருக்குங்க. நீ எங்க மேல காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றி அமுதா. நன்றி அமுதா. மரங்கள் வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவையான உயிர்வளி கிடைக்கும். காய்கள் கனிகள் கிடைக்கும். கரிமல வாய்வு கட்டுக்குள்ள இருக்கும். மரங்கள் வந்திருக்கும் சரிகள் எல்லாம் வீணாக்காதீங்க. மரத்துக்கு பக்கத்துல அது மண்ணுல புதைச்சி வச்சிருங்க. மண்புழு போன்ற உயிரினங்களா வந்து மண்வள பெற உதவும். ஒரே ராத்திரியில இவ்வளவு விஷயங்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அமுதா. உன் பேர்ல எங்க சோனாபாசியில ஒரு பூங்கா அமைப்போம். ரொம்ப நன்றி அமுதா. நாங்க வரோம். ரொம்ப நன்றி அமுதா. சீட்டா மேட்டா மறுபடியும் வாங்க. சீட்டா மேட்டா சீட்டா மேட்டா மறுபடியும் வாங்க. அமுதா 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 அது என்னடி சீட்டா மேட்டா? தூக்கத்துல தான் கனவு கண்டியா? இல்லம்மா. அதை விடு. உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அமுதா. என்னதுமா? நம்ம வீட்டு வாசல்ல இருக்க வேப்ப மரத்துக்கு அந்த ஆபத்து போயிடுச்சு. எப்படிமா? நம்ம ஊர்ல இருக்க இயற்கை கழகம் பூமியை காக்கிறதுக்காக விழிப்புணர்வு தினம் நடத்துறாங்களாமா. அதுல நம்ம ஊர்ல இருக்க பெரிய மரங்கள்லயே நம்ம வீட்டு வாசல்ல இருக்க ஒரு மரமும் வரமாட்டி. ஐ சூப்பர்மா. அத வளர்த்தவங்க அப்பாவுக்கு பாராட்டி விருது தர போறாங்களாமாண்டி. ஐ இந்த செய்தி அவர் கேட்டதும் மனம் மாறிட்டாரு. வனத்துறை நடத்திய என் தம்பி கூட சுற்றுச்சூழலுக்கு எந்த ஆபத்தையும் நம்ம காப்பாத்திடலான்னு தொலைபேசியில சொல்லிட்டான். அப்படியோ நம்ம வேப்ப மரத்துக்கு அந்த ஆபத்து போயிடுச்சு. ஆமாமா, இதுக்கெல்லாம் காரணம் என் நண்பர்கள் சில்காவுக்கும் மைட்டாக்கு தான்